மார்ச் மாதம் 22ஆம் தேதி மாலை 7:32 ஆகியிருக்கிறது நேரம். இலங்கையில எரிபொருள் விலை இன்று மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. நம்ம நேற்று பார்த்த விஷயம் தான். இந்த விடயத்தால அடுத்து நடக்க போற விடயம் பற்றி இன்றைய நாளில் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல துறைகளுடைய விலையேற்றத்தை பற்றி அல்லது கட்டண அதிகரிப்புகள் பற்றி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கட்டணங்கள் 10% அதிகரிப்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வேளை 6 மணிக்கு முதல்ல இது தொடர்பாக அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இல்லாவிட்டால் வேலைநிறுத்தம் செய்ய போவதாக போக்குவரத்து பக்கமான கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில இந்த கோரிக்கை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட போகுது. அமைச்சரவை தீர்மானங்களுக்காக நாளை காத்திருக்காங்க. எனவே இதனைத் தொடர்ந்து 10% போக்குவரத்து கட்டணங்கள், பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட 20% கண்டெய்னர்கள், லொரிகள், அதாவது பொருட்களை ஏற்றி இறக்குகின்ற வாகனங்களுக்கான கட்டணங்கள் உயரப்போகிறது. கண்டெய்னர்கள் தானே உயரப்போகுது, நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றது நிறைய பேர். ஆனால் இந்த கண்டெய்னர்கள் மூலமாக தான் வெளி மாவட்டங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் செல்லுது. எனவே இந்த கண்டெய்னர்களுக்கான போக்குவரத்து கட்டணம் 20% அதிகரிக்கும் போது நேரடியாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கும். எனவே நாளை முதல் இந்த கட்டண உயர்வுகள் எல்லாம் அமலுக்குள் வரும். இது தொடர்பாக இப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து வருது. இந்த தீர்மானங்கள் எல்லாமே நாளை இறுதியாக எடுக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இன்று நாள் ஒரு விசேடமான ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். இதுல எரிபொருள் கப்பல்கள் வருவது தொடர்பாகவும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்பது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்திருக்காரு. வருகின்ற நாட்கள்ல இந்த மின்சார கட்டணங்களும் அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இப்பொழுது இருக்கு. எந்த அளவுக்கு இந்த எரிபொருள் விலையேற்றத்தோட இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அதோட இன்றைய நாள்ல பல நகரங்கள், பல இடங்கள், குறிப்பாக கொழும்பு மக்களுடைய நடமாட்டம் மிக குறைவாக இருந்தது. வாகன போக்குவரத்து மிக குறைவாக இருந்தது. மற்ற இடங்கள்ல எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனால் இங்க இருக்கின்ற கொழும்பில் இருக்கின்ற அதிகமான பெட்ரோல் நிலையங்கள் இன்றைய நல்ல சாதாரணமான நாட்களை போலவே 1-2 வாகனங்கள் தான் இருந்தது. பல எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. மற்ற பிரதேசங்கள்ல எப்படி இருந்ததுன்றத கருத்துக்களை சொல்லுங்க. இதோட இன்னும் ஒரு விஷயம், இன்று பெட்ரோல் விலைகள், எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லங்கா IOC, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ரெண்டுமே ஒரே விலையை தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சினோஃபெக் நிறுவனம் வேற மாதிரி ஒரு விலையை அறிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவான ஒரு விலையேற்றத்தை சூப்பர் டீசலுக்கும் 95 ரக பெட்ரோலுக்குமான விலையை அறிவிச்சிருக்காங்க. 90 ரூபா தான் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், லங்கா IOCயும் அறிவிச்சாங்க. ஆனால் இவங்க அதிகரிச்ச விலை என்றது 100 ரூபாவையும் தாண்டி, குறிப்பா சூப்பர் டீசலுக்கு சினோஃபெக் நிறுவனம் 219 ரூபா அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் லங்கா IOCயும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் 90 ரூபா தான் அதிகரிச்சிருக்காங்க. சினோஃபெக்ல சூப்பர் டீசல் 1 லிட்டர் 572 ரூபா, லங்கா IOC பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் 443 ரூபா. இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அதோட சூப்பர் பெட்ரோல், அதாவது 95 ரக பெட்ரோல் 455 ரூபா. சினோஃபெக்ல நாம 95 ரக பெட்ரோலை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் 487 ரூபா. இந்த பெரிய அளவான ஒரு வித்தியாசம் இருக்கு. சினோஃபெக் நிறுவனம் இலங்கைக்கு வரும்போது எல்லாருமே நினைச்சோம் நாம குறைந்த அளவான விலையில எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கும்னு சொல்லி பார்த்தா அது தலைகளா இருக்கு. இதுல இன்னும் ஒரு பதட்டம் இப்ப எல்லாருக்குமே வந்திருக்குன்னு சொன்னா, இந்த சினோஃபெக் நிறுவனம் ஏற்றிய விலைக்கே அடுத்து வரப்போற நாட்கள்ல விலை உயர்வு வந்தால் இந்த மாதிரி தான் வரலாமோ அப்படின்ற மாதிரி இப்பொழுது பார்க்கப்படுது. காரணம், அவங்க அதற்கு ஏற்ற மாதிரி தான் விலையை கூட்டி வைத்திருக்கார்கள். இப்பொழுது சர்வதேச சந்தையில் இருக்கிற விலைக்கேற்ற மாதிரி இதை அதிகரிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அரசாங்கம் மக்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்னும் அந்த அளவுக்கு அதிகரிக்கல என்ற ஒரு கதையும் இப்பொழுது இருக்கு. அதுதான் பார்க்க போனா உண்மை போல இருக்கு. ஏன்னா இன்றைய நாளில் அமைச்சர் அவர்கள் பேசிய விஷயங்கள்லையும் அந்த மாதிரியான விடயம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான விடயங்களாக இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள. இப்பொழுது சர்வதேச ரீதியில் இன்று காலையிலிருந்தே பெரிய அளவாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்னு சொன்னா, வரப்போற 48 மணித்தியாலங்கள். இந்த 48 மணித்தியாலங்களுக்குள்ள ஹோர்முஸ் கால்வாயை சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு விடுவிக்கவில்லை என்றால் ஈரான் மீது மிகப்பெரிய அளவான தாக்குதல்களை நடத்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று அதிகாலை வேளையில வந்த செய்திகளில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது அப்படி நடக்காவிட்டால் ஈரானுடைய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் மீதும் மிக முக்கியமான தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்ற மிகப்பெரிய அளவான எச்சரிக்கையோடு இந்த தகவல்கள் வெளியாகியிருந்தது. அந்த மணித்தியாலத்திலேயே ஈரான் அதற்கு பதிலான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க. இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் பதிலடி என்பது அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள், அவங்களுக்கு உதவி செய்கிற நாடுகள், அங்கிருக்கின்ற மின் உற்பத்தி நிலையங்கள், எரிபொருள் கட்டமைப்புகள், நீர்நிலைகள் என்று இது எல்லாத்துக்குமான தாக்குதலாக மாறும் அப்படின்ற எச்சரிக்கையையும் ஈரான் விடுத்திருந்தாங்க. இது மாறி மாறி ரெண்டு பக்கமும் பெரிய அளவான ஒரு
பதில்களாக இருந்தது. இதுதான் சர்வதேச ரீதியில் இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் பேசப்படுகின்ற விஷயம். இதுக்கு இடையில இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பார்க்கப்படுகிறது. ஒரு பிபிசியினுடைய முன்னாள் செய்தியாளர் ஒருவர் பிபிசிக்கு ஒரு கட்டுரை அல்லது ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அதுல இருந்து ஒரு சில தகவல்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஈரான் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளையும் தாண்டி அதை அண்டி உள்ள அமெரிக்காவுக்கு உதவி செய்கிற மற்ற நாடுகளுக்கும் தாக்குதல் நடத்துவதற்கான ஆலோசனையை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. இதற்கு மிக முக்கியமான காரணம், இப்பொழுது பல நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்கு உதவி செய்கிறோம் என்ற அறிவித்தல்களை விடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியா போருக்கு வரல, ஆனால் இந்த ஹோர்முஸ் கால்வாயை விடுவிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய யுத்த கப்பல்களையோ அல்லது விமானப்படை தளங்களையோ பயன்படுத்துங்கள் என்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இப்பொழுது சொல்லி வராங்க. இந்த அடிப்படையில் மத்திய கிழக்கையும் தாண்டி அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்ற நாடுகள் மீதும் ஈரான் வருகின்ற நாட்களில் தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆலோசனைகளை ஈரானிய ராணுவம் நடத்தி வரதா சொல்றாங்க. இதுக்கிடையில அணு ஆயுதங்களை தாங்கி இருக்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான யுத்த கப்பல், பிரித்தானியாவுடைய யூகேனுடைய ஒரு யுத்த கப்பல் இப்பொழுது அரபிக்கடலை நோக்கி அல்லது அரபிக்கடலில் தரித்து நிற்பதாக சொல்லப்படுது. இது ஈரானுடைய ஹோர்முஸ் கால்வாய் நோக்கி பயணமாகுவதற்கான ஒரு ஆயத்தமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் சொன்னா, ஏற்கனவே யூகே தங்களுடைய ஆதரவை ஹோர்முஸ் கால்வாய்க்கு வழங்குவதாக, அதை திறப்பதற்கு வழங்குவதாக அறிவித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த கப்பல் போன மாதமே ஆஸ்திரேலியாவுடைய துறைமுகத்திலிருந்து வெளிக்கிட்டு இருந்தது. இப்பொழுது இந்த கப்பல் அரபிக்கடலை வந்தடைந்திருக்கிறது. இந்த கப்பல் என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா, இதுல அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள், அணு ஆயுதம் தாங்கிய கப்பல் என்று சொல்லப்படுது. எனவே இந்த கப்பல் வந்ததுக்கு பிறகு யூகே மீதும் தாக்குதல்களை ஈரான் நடத்தலாம் அல்லது அவங்களுடைய படைத்தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது இருந்திருக்கிறது. ஆனால் யூகேனுடைய ஒரு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஈரானிடம் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம், அந்த அளவு தொலைதூரத்தை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அவர்களிடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்பொழுது சொல்லப்படுது. ஆனால் ஏற்கனவே 2 நாளைக்கு முதல்ல, நேற்று சொல்லலாம், கார்ஸ் தீவு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கும் சென்று ஈரான் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் என்ற பரவலான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. எனவே இந்த அடிப்படையில் ரெண்டுக்கும் இடம் இருக்கு. இந்த யுத்த கப்பல், அணு ஆயுதம் தாங்கிய இந்த யுத்த கப்பல் இப்பொழுது அரபிக்கடல்ல தரித்து நின்றாலும் இது எந்த பக்கத்தை நோக்கி செல்ல போகிறது, ஹோர்முஸ் கால்வாயினுடைய இந்த பாதுகாப்புக்கு அல்லது அதனை விடுவிப்பதற்கு இந்த கப்பல் பயன்படுத்தப்படுமா என்ற பலதரப்பட்ட கேள்விகள் இப்பொழுது இருக்கு. இந்த 48 மணித்தியாலங்கள் என்பது மிக மிக முக்கியமான மணித்தியாலங்களாக இருக்க போது அமெரிக்கா செய்ய போற தாக்குதலுக்கு நிச்சயமான பதிலடி இருக்கும் அப்படின்றதான் இப்ப எதிர்பார்க்கிற விஷயம். அதுக்கிடையில இந்த அனர்த்தத்தை தவிர்ப்பதற்கு பல நாடுகளுடைய தலைவர்கள் முயற்சி செய்து வராங்க. அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்றது இப்ப இருக்கிற கேள்வியாக இருக்கு. இதோட இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் இன்னும் தொடர்கிறது. ஈரான் மிகப்பெரிய அளவில் இப்பொழுது இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியை தாக்கி வருகிறது. டினோமான்ற இந்த பகுதியில மிக மிக முக்கியமான இடங்களையும் அணு உலைகள் இருக்கின்ற தளங்களையும் ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கி இருக்கிறது. இதனால மிகப்பெரிய அளவான கட்டடங்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுல இலங்கையர்களும் 3 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இவங்க இந்த ஈரான் நடத்திய தாக்குதல்களை படம் பிடிப்பதற்காக வெளியில் இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைப்பினால் எல்லாருமே பங்கருக்குள்ள போங்கன்னு சொல்லப்பட்டாலும் இவர்கள் வெளியிலிருந்து புகைப்படம் எடுத்தார்கள். அதன் காரணமாகத்தான் காயமடைந்தார்கள். இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கூட வரும் நாட்களில் எடுக்கப்படலாம் என்ற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த மத்திய பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்பொழுது இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு பிறகு கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இன்றைய நாளில் இந்த போரோடு உலக நாடுகளுடைய தலைவர்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இது முதல் தடவையாக இஸ்ரேல் பக்கமாக இருந்திருக்கின்ற வருகின்ற ஒரு தகவல். நேரடியாக தாங்களே இந்த போர்ல 2 பேருமே, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் நடந்தாங்க. ஆனால் அமெரிக்கா கோரிக்கைகளை பல நாடுகள் தங்களுடைய நட்பு நாடுகளிடம் கேட்டு வந்தாலும் முதல் தடவையாக இஸ்ரேல் இந்த அறிக்கையை, அதுவும் அந்த நாட்டினுடைய பிரதமரே இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு பதட்டத்துக்குரிய செய்தியாக மாறி இருக்கிறது. இந்த பகுதி என்பது, அதாவது இஸ்ரேலுடைய இந்த நடுப்பகுதி என்பது அணு ஆயுதங்களை இஸ்ரேல் அங்குதான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்றது இடமான ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல
ஈரானுடைய ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருப்பது என்பது இஸ்ரேலுடைய வான் பரப்பு கட்டமைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பையும் தாண்டி உள்ளே விழுந்திருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கு. காரணம், அந்த அளவு பலம் வாய்ந்த வான்பரப்பு கட்டமைப்புகள், தடுக்கும் ஏவுகணை தடுக்கும் கட்டமைப்புகளை இஸ்ரேல் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதை தாண்டி இந்த ஏவுகணைகள் அங்கு விழுந்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு இல்லை என்ற மிகப்பெரிய சந்தேகம் பல நாடுகளுக்கு இருக்கு. பல நாடுகள் அவங்களோட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்றதையும் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்காங்க. இது ஒரு பெரிய சர்வதேச ரீதியில் இருக்கிற ஒரு சர்ச்சை தான் இன்றைக்கு வரைக்கும். ஆனால் பெரிய ஒரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலிடம் கிட்டத்தட்ட 80 அணு ஆயுத குண்டுகள் இருக்கலாம் என்ற மாதிரியும் ஊகங்கள் இருக்கு. இது தொடர்பாக இப்பொழுது பெரிய அளவாக சர்வதேச ஊடகங்கள்ல முக்கியமான செய்தித்தளங்கள்ல பேசப்படுது. எனவே அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால அணுக்கசிவுகள், அதற்கு ஏற்படுகின்ற சேதங்கள், இதெல்லாம் பாரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இதோட கடந்த 23 நாட்களாக ஈரான்ல இணையதள பாவனை முற்றுமுழுதாக தடை செஞ்சிருக்கிறது. உலகத்திலேயே மிக நீண்ட நாட்கள் ஒரு நாட்டுக்குள்ள இணையதளம் துண்டிக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லப்படுது. 23 நாட்கள் இந்த யுத்தம் தொடங்கி இன்றைக்கு கத்தாருடைய ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் மீட்பு பணிகளுக்கும் கண்காணிப்பு பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஹெலிகாப்டர்னு சொல்லப்படுது. இது தொடர்பான செய்திகள் இன்று மாலை வேளையில வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் இதுவரையில மீட்கப்படல. 7 பேர் இந்த ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சிருக்காங்க. 6 பேர் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வமாக கத்தார் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் இப்போ வந்த முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.